இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் விட்டுடலாம். இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் வேகட்டும். தேங்காயில் வந்து 1 டீஸ்பூன் கசகசை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு, கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க.